Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் டெய்லி பிளான் கேட்டிருந்தீங்க பயோமேக்ஸ் குரூப்புக்கு. ஸோ இதே அக்கௌண்டன்சி குரூப்போ இல்லை நீங்கள் பியூர் சயின்ஸ் குரூப்போ இந்த மேக்ஸ் சயின்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இஃப் அதை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அந்த ஸ்டடி பிளானை அப்லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் இயல் 1 இயல் 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2. மேக்ஸில் சாப்டர் 1, 2, 3. ஃபிசிக்ஸ் 2 சாப்டர், அதாவது யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2. கெமிஸ்ட்ரி யூனிட் 1, 2, 3, 6, 7 அண்ட் தென் 11. பயோபாட்னி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் தென் யூனிட் 2. பயோசுவாலஜி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அண்ட் தென் யூனிட் 5. 5 யூனிட்ஸ் இருக்குது பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும். இப்போது ஜூன் 13, அதாவது இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜூன் 13லேருந்து நம்ம இந்த ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜூன் 13 தமிழ் மேக்ஸ், அதாவது நம்மளோட ஸ்டடி பிளானில் எப்படி இருக்கும்னா மேக்ஸ் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம 1 வீக் ஃபுல்லாக மேக்ஸ், 1 வீக் ஃபுல்லாக தமிழ் அப்படி வச்சோன்னா நம்ம ஈஸியாக அதை கவர் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நமக்கு அது டச்லேயே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு, ஏன்னா டஃப்பான சப்ஜெக்டாக நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி டெய்லி மேக்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸில் தான் நான் இந்த ஸ்டடி பிளானை ரெடி பண்ணியிருக்கேன். தமிழ் இயல் 1, இயல் 1க்கு 2 நாள் கொடுத்துருக்கேன். எல்லா லெசன்ஸ்க்குமே 2 days, சரிங்களா? இயல் 1 அதே மாதிரி எக்ஸசைஸ்க்கும், அதாவது எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துக்கோங்க, சரிங்களா? எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் ஒரு நாள் மேக்ஸில். ஜூன் 14 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேக்ஸ், இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸசைஸ் சம், இந்த நாளில் எக்ஸசைஸ். இங்கே நான் எக்ஸசைஸ் சம் பார்த்துடுறேன் அப்படின்னா செகண்ட் டே எக்ஸாம்பிள் சம்ஸ், இந்த மாதிரி அலாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஜூன் 15 சண்டே எவ்ரி சண்டே உங்களால் முடிஞ்சதுன்னா அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் தான் சேர்த்து படிக்கிற மாதிரினாலும். ஸோ அது உங்களோட சாய்ஸ், சரிங்களா? ஜூன் 15 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ். ஃபிசிக்ஸில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. அண்ட் தென் ஜூன் 16 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2. ஓகேங்களா? ஸோ 1.2 எக்ஸசைஸ் 2 days கொடுத்துருக்கேன். ஒரு நாள் எக்ஸாம்பிள் சம், ஒரு நாள் எக்ஸசைஸ் சம். ஜூன் 17 பயோபாட்டனி அண்ட் தென் மேக்ஸ். பயோபாட்டனி பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. ஸோ பாட்னிக்கும் ஒரு லெசனுக்குமே 2 days டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை நம்ம 20, 21 அந்த டேட்டில் முடிக்கிற மாதிரி வரும். ஜூன் 18 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3. ஜூன் 19 ஃபிசிக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அகெயின் யூனிட் 1 தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4. ஜூன் 20 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.4. ஜூன் 21 தமிழ் மேக்ஸ். தமிழில் பார்த்தீங்கன்னா இயல் 1 மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5. ஸோ தமிழுக்கு இயல் 1 2 நாள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 2 days டைம் இதுக்கு. ஒரு இயலுக்கும் 2 days கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5. ஜூன் 22 பார்த்தீங்கன்னா சண்டே வருது இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.5. ஜூன் 23 பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ். பயோபாட்டனி யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6. ஸோ பயோபாட்டனிக்கு இங்கே 1 day கொடுத்துருக்கோமா, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு நாள் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு லெசனுக்கு நம்ம 2 days போதுமான அளவுக்கு நம்ம டைம் கொடுத்து தான் நம்ம ஸ்டடி பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டு சூப்பராக எழுதலாம். சென்டம் நீங்கள் எடுக்கலாம், 50 out of 50 தாராளமாக எடுக்கலாம். ஜூன் 24 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி அண்ட் தென் மேக்ஸ். பயோசுவாலஜியில் யூனிட் 1 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.6. ஜூன் 25 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.7. ஜூன் 26 கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2
மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.7. ஸோ ஒரு சாப்டருக்கும் ஒரு எக்ஸசைஸ்க்குமே 2 days டைமிங், ஒரு லெசனுக்கும் 2 days டைமிங். ஸோ தாராளமாக நீங்கள் அந்த புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து ஓவரால் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க அந்த 2 daysல. அந்த 2 daysக்கு அதிகமாக போகக்கூடாது. பிகாஸ் நம்ம இருக்கிறது இப்போ 12th ஸ்டாண்டர்ட். ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்து பப்ளிக் மாதிரி படித்து நீங்கள் சீரியஸாக எழுதுனா தான் வந்து நம்ம அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ இப்போவே நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட ஈஸி கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் வந்து இந்த மாதிரி ஸ்டடி பிளான். ஒருத்தருக்கும் போதுமான அளவு டைம் இருக்குது. ஸோ நைட் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்கன்னா மார்னிங் ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. நைட் மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ 2 சப்ஜெக்ட் நம்ம 1 டேக்கு பிளான் பண்ணுறோம். ஈவன் தோ நீங்கள் வந்து ஸ்கூலில் கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸும் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வரதே வந்து ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி எந்த டைமில் நீங்கள் இதை அலாட் பண்ணுறதுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கும் வந்து வேரி ஆகும் டைமிங். ஒரு சிலவங்க 5:30க்கெலாம் வந்துடலாம், ஒரு சிலருக்கு 6 ஆகலாம், சில பேருக்கு 6:30 கூட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களோட டைமிங் ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை நீங்களாக சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அவங்கவுங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? June 27 தமிழ் மேக்ஸ். தமிழ் வந்து இயல் 2, மேக்ஸ் வந்து எக்ஸசைஸ் 2.1. And then June 28 English Max, English Unit 2 and Max Exercise 2.1. ஸோ ஒரு நாளைக்கு எக்ஸாம்பிள் சம், ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் சம்ஸ். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வந்து 12th ஸ்டாண்டர்டுக்கான வீடியோஸ் அதில் இருக்கும். அதாவது 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும்போது அதை 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் நம்ம சேனலில் பார்க்கும்போது எல்லாம் மிங்கிள்டாக இருக்கிறதுனால கன்ஃபியூஸ்டாக ஆகாதீங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு ரெடியாக இருக்கீங்க? நான் வந்து என்னோட ப்ரிப்ரேஷன்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு கமெண்ட்டில் ஐ ஹாவ் ஸ்டார்டட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பேர் வந்து நான் வந்து ரெடியாக இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்கமிங் வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ ஐ ஹாவ் ஸ்டார்டட் ஃபார் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டை கொடுக்கலாம். சரிங்களா? June 29 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் தென் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. June 30 கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து யூனிட் 2 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.2. July 1 பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ். பயோபாட்டனி வந்து யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. July 2 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி மேக்ஸ். பயோசுவாலஜி யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.3. July 3 பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ். தமிழ் இயல் 2 மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4. அண்ட் தென் July 4. July 4ல் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ். இங்கிலீஷில் யூனிட் 2 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.4. தென் July 5 பயோபாட்டனி மேக்ஸ். பயோபாட்டனி வந்து யூனிட் 2 மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.5. July 6 கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 3 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5. ஸோ இந்த சண்டேஸ்லாம் மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர் பண்ண முடிஞ்சால் வேறு சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர்து நான் வந்து கண்டினியூஸாக ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். அதனால் அந்த கொஷின் பேப்பர் ரிவிஷனை சண்டேஸ் வச்சுக்கோங்க. ஸோ இன்டீரியர் கொஷின் படிக்கிறது அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இருக்கிற டைம்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணால் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே வந்து 12th வந்து ஓவரால் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து தரோவாக கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். சரிங்களா? July 8 பயோசூ அண்ட் தென் மேக்ஸ். பயோசுவாலஜியில் யூனிட் 3 அண்ட் எக்ஸசைஸ் 2.6. July 9 பார்த்தீங்கன்னா பயோபாட்டனி அண்ட் மேக்ஸ். பயோபாட்டனி வந்து பாட்னி இதோடவே முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ரிமைனிங் பெண்டிங் ஏதாவது இருந்தால் முடிங்க. இல்லை மேம் நான் ஓவரால் அதிலே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னா கெமிஸ்ட்ரியை முன்னாடி முடிச்சிருங்க. புரியுதுங்களா? ஸோ பயோபாட்னி நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா அந்த யூனிட் 2 வரைக்கும் முடிச்சிட்டேன் அப்படின்னீங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கிற இடத்துல அடுத்த 4 சப்ஜெக்டை நீங்கள் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.6. July 10 chemistry and max. Chemistry unit 3 max exercise 2.7. Then July 11 chemistry max. Chemistry unit 6 and max exercise 2.7. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 1 year ரொம்ப வந்து அப்படியே ஹார்டாக போகும். ஏன்னா வந்து எனி டைம் ஸ்டடீஸில் இருக்க மாதிரி இருக்கும். ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்காது, என்டர்டெயின்மெண்ட் இருக்காது. பட் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்காமல் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பிளானோடு நீங்கள் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக இது எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் வந்து சேஸ் பண்ணி போகலாம். ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களை ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நீங்களே ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு டிப்ஸ். நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்கிறதும் வந்து ஓகே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? பட் வேறு என்ன பண்ணுறது, நம்ம 12th இருக்கும். இந்த 1 இயர் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நம்மளோட கெரியரை இதுதான் வந்து நெக்ஸ்ட் என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் என்னன்றதை டிசைட் ஆகக்கூடிய இயர் இது. ஜூலை 12 ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிறது. அப்படி இல்லை ஃபிசிக்ஸ் நான் ஓவரால் 2 லெசன்ஸும் தரோவாக இருக்கேன் அப்படின்னா பயோசுவாலஜி இங்கே கொண்டு வந்துடுங்க. மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.8 ஜூலை 13 பயோசுவாலஜி மேக்ஸ் யூனிட் 3 அண்ட் தென் எக்ஸசைஸ் 2.8. ஜூலை 14 பயோசுவாலஜி யூனிட் 3 மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. ஜூலை 15 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரி வந்து யூனிட் 6 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1. ஜூலை 16 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2. ஜூலை 17 பயோசுவாலஜி அண்ட் தென் மேக்ஸ். பயோசுவாலஜி யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.2. ஜூலை 18 பயோசுவாலஜி அண்ட் தென் மேக்ஸ். பயோசுவாலஜியில் யூனிட் 4 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3. ஜூலை 19 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும். கெமிஸ்ட்ரி யூனிட் 7 அண்ட் தென் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3. ஜூலை 20 கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ். கெமிஸ்ட்ரி யூனிட் 11 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.4. திரும்ப சொல்கிறேன் நான், சண்டேஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் ரிவிஷனுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் யாரெல்லாம் நான் கொஷின் பேப்பர் நியர்லி ஒரு 8 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த 8 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரும் நான் வந்து ஃபுல்லாக தரோவாக இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எழுதும் போது ஃபாஸ்ட்டாக எழுதி முடிச்சுட்டு எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பரை கொடுத்துருவீங்க. அந்த எவ்வளோ டைமோ அந்த டைம்குள்ளே இன்னும் சீக்கிரமாகவே நீங்கள் பேப்பரை சப்மிட் பண்ணிடுவீங்க. இங்கே வந்து எந்த அளவுக்கு கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு நான் அப்லோட் பண்ணுற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். இல்லை ஓரல் ரிவிஷன், ஏன்னா டெஸ்ட் எழுதுறதுக்கு நமக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை. ஓரல் டெஸ்ட் எழுதுங்க, ரிட்டன் டெஸ்ட் வேண்டாம், ஓரல் டெஸ்ட் எழுதுங்க. அதில் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக் நெக்ஸ்ட் டைம் பண்ணாமல் அதை வந்து ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட கமெண்ட்டில் நான் ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் இது இவ்வளோ எடுத்தேன், ஃபுல் மார்க்ஸ் எடுத்தேன் நிறைய பேர் சொல்வீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா சரிங்களா? ஜூலை 21 பயோசுவாலஜி மேக்ஸ். பயோசுவாலஜி வந்து யூனிட் 5 அண்ட் தென் எக்ஸசைஸ் 3.5. அடுத்தது ஜூலை 22 கெமிஸ்ட்ரி மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில் யூனிட் 11 அண்ட் எக்ஸசைஸ் 3.6. ஜூலை 23 பார்த்தீங்கன்னா பயோசுவாலஜி மேக்ஸ். பயோசுவாலஜி வந்து யூனிட் 5 அண்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 அண்ட் 3.6. ஸோ ஓவரால் எல்லா சப்ஜெக்டும் நம்ம வந்து மேக்ஸிமம் 21, 22ல் முடிக்கிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.